வாசிப்போம். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 28, 29. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாயிருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு சிறப்பான தாயா இருப்பது எப்படி? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு என்னோட செய்தியின் தலைப்பு என்னன்னா, சிறப்பான தாயா இருப்பது எப்படி? ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு தாய்மார்கள் தினம். தாய்மார் தினத்திலே தாய்மார்களுக்கு ஆலோசனைகள். ஆமென் சொல்லுவோமா? ஒரு சிறப்பான தாயா இருக்கும்படி ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க தாய்மார்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் ஒரு ரோல் மாடலான, மிக சிறப்பான, மிக நேர்த்தியான, அற்புதமான தாயா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஒரு சிறப்பான தாயா இருக்கிறதுக்கு முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். உங்க பிள்ளைங்க உங்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல அம்மாவை, அன்பான அம்மாவை, நேசமான அம்மாவை, பாசமான அம்மாவை ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்தீங்களே, இப்படிப்பட்ட தாய்க்காக எனக்கு நன்றி ஆண்டவரே, என் தாயார நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளை உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை நடத்த வேண்டும். இல்லையா சொல்லுமா? பிள்ளைங்கிட்ட நல்ல பேர் வாங்குறது ஈஸியா கஷ்டமா? சொல்லுங்க. கஷ்டம். எல்லாம் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? நல்ல அம்மா அப்படிம்பாங்க. சாப்பாடு கொடுத்தா, காசு கொடுத்தா, சொத்து கொடுத்தா, நகை கொடுத்தா, கேட்கும் போல என்னெல்லாம் கொடுத்தோம்னா என்ன சொல்லுவாங்க? நல்ல அம்மா, எங்கள் அம்மா மாதிரி யாருமே இல்லைம்பாங்க. சேட்டை பண்ணி தூக்கி போட்டு 2 மிதி மிதிச்சா நீ எல்லாம் ஒரு அம்மாவா? போயும் ஓ வயிற்றுலையா பிறந்தேன் அப்படின்னு நினைச்சுவாங்க. சொல்கிறாங்க. ஒரு அம்மாவாக ஒரு பிள்ளை தப்பு செய்யும்போது கட்டாயம் கண்டிக்கணும், அவங்கள சீர்படுத்தணும், சிறப்படுத்தணும், பலப்படுத்தணும், சரிப்படுத்தணும், அவங்கள கண்டித்து கண்டிப்பாக தான் வளர்க்கணும். இப்போ அவங்களுக்கு நீங்கள் கெட்டவங்க மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு நாள் வரும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா அப்படின்னு அன்னைக்கு அவர்கள் சொல்லுவார்கள். இல்லையா சொல்லுவோமா? ஆமாம். அதனால கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, ஆனாலும் ஒரு லிமிட்டாக தான் கண்டிக்கணும். இல்லையா சொல்லுவோமா? பைபிளை போட்டுக்கு மட்டா தண்டிக்கணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு லிமிட்டா தண்டி, அதுக்கு மேல என்ன பாச செய்யறது? திருத்த முடியலையே. முழங்கால் படிக்கிட்டு குழந்தை தூங்கும்போது, பிள்ளை தூங்கும்போது தலைமையில கை வச்சு ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணு. அந்த குழந்தையின் மேல ஆண்டோடைய பிரசனை இறங்கி வரும், அபிஷேகம் இறங்கி வரும். கர்த்தருடைய ஆவி அந்த பிள்ளை மேல இறங்கும் போது பிள்ளைக்குள்ள இருக்க எல்லா கீழ்ப்படியாமை, கெட்ட குணங்கள் எல்லாம் விலகி போய் அந்த பிள்ளை தங்கமாய் மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஒரு நல்ல தாயான இருக்கணும்னா உன் பிள்ளைங்க உன்னை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட அம்மாவை கொடுத்ததுக்காக நன்றி, எங்க அம்மாவை ஆசீர்வதிக்கிறேன், எங்க அம்மா எனக்கு வெரி பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் என்ன சொல்ல இதுல இருந்து வர்றேன் அப்படின்னா, கண்டிக்கணும், எல்லாம் செய்யணும், ஆனாலும் பிள்ளைய ரொம்ப நேசிங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பிள்ளைய ரொம்ப அன்பு செலுத்துங்க. அல்லேலூயா சொல்லுமா? பிள்ளைக்கு கிறிஸ்துவின் அன்பை ரொம்ப என்ன செய்யுங்க? கொடுங்க. உங்க மக உங்களை நினைச்சு எப்போதும் சந்தோஷப்படணும், ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு அம்மாவை கொடுத்துருக்காரு. இல்லையா சொல்லுவோமா? அப்ப பிள்ளைகளை என்ன செய்யணுமா? நேசிக்கணும், அன்பு செலுத்தி, கிறிஸ்து உங்களை நேசிச்சது போல நீங்களும் உங்க பிள்ளைய நேசிச்சு அன்பு செலுத்தி அந்த பிள்ளைங்க கிட்ட நீங்க எப்படிப்பட்ட பெயர் வாங்கணுமா? நல்ல பெயர் வாங்கணும். உங்களை நினைச்சு உங்க பிள்ளை சந்தோஷப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு நீங்க வாழணும். ஆமென் சொல்லுவோமா? தாயை பார்த்தோன்னே பயந்து நடிகக்கூடாது. ஐயா இது தாயா, இது பாஸ்டர், இது வேற பாஸ்டர்ன்னு சொல்லிடக்கூடாது. இல்லையா? ஒரு சில பார்த்தா எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வெறுத்துக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சீச்சி நினைச்சுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைய நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க? தொல்லையா நினைக்கிறாங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்க மேல எப்படி இருக்க மாட்டாங்க? ஒரு பாசமா நேசமா இருக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க நான் உங்களுக்கு சொல்றேன், தகப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் சரி, உன் பிள்ளைய அன்பு செலுத்தி நேசித்து அரவணைச்சு அவர்களை கிறிஸ்துக்குள்ள நல்லா நடத்துங்க. உங்க பிள்ளைய நினைச்சு உங்க பிள்ளை
எனக்கு கொடுத்த அப்பாவுக்கா நன்றி, எனக்கு கொடுத்த அம்மாவுக்கா நன்றி, இப்படிப்பட்ட ஒரு தாய் எனக்கு கொடுத்தீங்களே, அதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க அம்மாவை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அம்மாவுக்கு சுகம் தாங்க, பலம் தாங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, தீர்க்காயுசினால நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்கள் பிள்ளை உங்களை வாழ்த்தத்தக்கதாக நீங்கள் நல்ல ஆவிக்குரிய தாயாக இருங்கள். லேலுயா சொல்லுமா, லேலுயா. பிள்ளைகள் வெறுக்கிற அளவுக்கு நடந்துக்க கூடாது. பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாதா, வெறுக்கிற அளவுக்கு நடந்துக்க கூடாது. அப்பாவா வேண்டே வேண்டாம், அம்மாவா அதை விட வேண்டே வேண்டாம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, வெறுக்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அந்த பிள்ளைங்க உங்க அன்புக்காக ஏங்கணும். கண்டிங்க, நான் வேணான்னு சொல்லல, ஒரு லிமிட்டா கண்டிங்க, மட்டா கண்டிங்க. மற்ற நேரம் அந்த பிள்ளைங்களை என்ன செய்யுங்க, அன்பு செலுத்தி நேசத்தை காண்பிச்சு பாசத்தை காண்பிச்சு அந்த பிள்ளைகளோட நேரம் செலவழிச்சு அவங்களோட உறவாடி அந்த பிள்ளையை நீங்க உற்சாகப்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தாயா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாம் பிள்ளைய விட்டுருவாங்க, தாம் பிள்ளைய யார் பிள்ளையோ விசாரிப்பாங்க, அந்த பிள்ளை நல்லா இருக்கா, இது என்ன அது என்ன, அவங்க கூட பேசுவாங்க, இவங்க கூட பேசுவாங்க, எல்லாரும் கூட நேரம் செலவழிப்பாங்க. ஆனா யார் கூட நேரம் செலவழிக்க மாட்டாங்க, தான் பெத்த பிள்ளை எங்க வீட்டில் அனாத மாதிரி உட்காந்துருக்கான் அதை கண்டுக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க கூட பேசி, போன்ல பேசி, அங்க பேசி இங்க பேசி எல்லாருக்கும் நேரம் செலவழிச்சுட்டு பிள்ளையை விட்டுருவாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளை உங்களுக்காக, உங்க அன்புக்காக உங்கள் வீட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைக்கு அதிகமான அன்பையும் நேசத்தையும் காண்பீங்கள். ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகள் உன்னை பாக்கியவதி என்று சொல்லி ஆசீர்வதிக்கத்தக்கதாக உன் பிள்ளைக்கு உன் அன்பை வாரி வழங்கு. லேலுயா சொல்லுமா. குறைகள் இருக்கும், பிள்ளைங்க சேட்டை பண்ணுவாங்களா, குறைகள் இருக்கும், சின்ன சின்ன தப்பு இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும், உங்களுக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது பேசிடுவாங்க, செஞ்சிருவாங்க. அதுக்காக அந்த பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, வெறுத்துடக்கூடாது. அந்த பிள்ளை வேண்டான்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த பிள்ளைக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகளுடைய குறைகள் நிறைகள்லாம் மன்னிச்சு, நீ உன் பிள்ளைய மன்னிக்கலாம், யார் உன் பிள்ளைய மன்னிப்பா? நீ உன் பிள்ளைய சேர்த்துக்கலன்னா யார் உன் பிள்ளைய சேர்த்துக்கொள்வா? உன் பிள்ளைய மன்னிச்சு நேசிச்சு அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய, ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயா இரு. உன் பிள்ளை உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இல்லையா சொல்லுமா. அப்போ ஒரு சிறப்பான தாயா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, முதல் குறிப்பு, உன் பிள்ளை உன்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி நீ நடந்து கொள். இரண்டாவது குறிப்பு, அதே 31:29 அடுத்த வசனம். அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். இரண்டாவது, ஒரு நல்ல ஆவிக்குரிய சிறப்பான தாய் யாருன்னா, தன் புருஷனால் புகழப்படுகிறவள் நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய். அல்லேலூயா சொல்லுமா. புருஷன் மனைவியை பார்த்து சொல்றாரு, ஏம்மா அநேக பெண்கள் இந்த உலகத்துல இருக்காங்கம்மா, அந்த அநேக பெண்கள்ல சிலர் குணசாலிகளா இருந்ததும் உண்டுமா, ஆனா நீயோ எனக்கு எல்லாரையும் காட்டிலும் ரொம்ப மேற்பட்டவமா என்று சொல்லி புருஷன் தன் மனைவியை புகழுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. புருஷன்மாரே, உங்கள் மனைவியை எப்போ பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருக்காதீர்கள். எப்போ பார்த்தாலும் வீட்டில் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி என்ன செய்யாதீங்க, நீங்கள் ஏதோ இன்ஸ்பெக்டர் மாதிரி அவங்க ஏதோ கைதி மாதிரியும் என்ன செய்யாதீங்க, மனைவியை நடத்தாதீர்கள். உங்கள் மனைவி செய்கிற நிறைய விஷயங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இல்லையா சொல்லுமா. நல்ல சாப்பாடு செய்கிறாங்களா, சாப்பாடு நல்லா இருக்குமா, சாம்பார் நல்லா இருக்கு, கூட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இல்லாட்டாலும் என்ன சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா ஆயிரும், நல்லா செஞ்சிருவாங்க. இல்லையா சொல்லுமா. அப்ப என்ன செய்யணுமா, ஒரு கணவன் தன் மனைவியை என்ன செய்யணுமா, அப்ரிஷியேட் பண்ணணும், புகழணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும். அப்படின்னா நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, அவங்களும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுமா. சரி, அப்புறம் நல்ல தாயா இருக்குன்னா ரெண்டாவது குறிப்பு என்னன்னா, உன் கணவன் உன்னை புகழத்தக்கதாக உன் கணவனுக்கு பிரியமாய் நீ நடக்க வேண்டும். லேலுயா சொல்லுமா. முதல்ல யார்கிட்ட நல்ல பேர் வாங்கணுமா, பிள்ளைங்க கிட்ட. ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய்னா. ரெண்டாவது, நீ ஆவிக்குரிய தாய்னா யார்கிட்ட பேர் வாங்கணுமா, கணவன்கிட்ட வாங்கணுமா. உங்க கணவன் உங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டு பூரிக்கணும். நிறைய பேர் சிரிக்கிறாங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே. எங்கப்பா சார் அவர் பூரிக்க போறாரு, என்ன செஞ்சாலும் அவர் என்னதான் சொல்லுவாரு, கோரதான் சொல்லுவாரு. அவர் எங்க என்னைய பார்த்து சந்தோஷப்பட்டு பூரிக்கிறது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, உன் கணவன் உன்னை புகழத்தக்கதாக நீ நடந்து கொண்டால் நீ ஆவிக்குரிய சிறப்பான தாய். அல்லேலூயா சொல்லுமா.
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ நல்ல குணசாலியான ஸ்திரியா இருக்கணும், நல்ல குணமுள்ள பொண்ணா இருக்கணும். ஒரு அம்மா திருமணத்துக்கு பதிய வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு என் மகனுக்கு நல்ல குணமான ஒரு மனமான பொண்ணா கொடுங்க அப்படின்னாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ நல்ல ஆவிக்குரிய தாயினா உன் கணவன்கிட்ட நல்ல பேர் நீ வாங்கணும். இல்லையா சொல்லுமா? உங்க கணவனாரு உங்களை குறித்து என்ன செய்யணும்? பெருமைப்படணும், சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள குணசாலியான பிரியமான அன்பான நல்ல ஒரு மனைவியை கொடுத்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி உங்க வீட்டுக்காரர் உங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டார்னா நீங்கள் நல்ல ஆவிக்குரிய தாய். லேலுயா சொல்லுமா? லேலுயா. ஒரு சில நேரம் கணவன்மார் என்ன செய்யறாங்க, மனைவியை நினைச்சு என்ன செய்யறாங்க, புலம்புறாங்க. ஒரு நாள் ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருந்தேன். அங்கே பார்த்தா 2 பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்து ஒருத்தன் கொசு அடிச்சுட்டு இருக்கான், டப்பு டப்புன்னு. ஒன்று இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், மச்சான் என்ன வீட்டுக்கு போக வேண்டியதானே, எதுக்கு கொசு கடியில் உட்காந்துருக்கேன், மணி 10 ஆச்சு. அப்போ சொல்கிறேன், அங்கே போனால் அவ கடிப்பா, அவ கடியே காட்டிலும் கொசு கடி எவ்வளவோ பரவாயில்ல, இமிச தூங்கட்டுன்னு உட்காந்துருக்கேன், அது தூங்கின பிறகு தான் வீட்டுக்கு போகணும். யார் சொல்கிறா? வீட்டுக்கார் சொல்கிறார். ஹலோ, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை நினச்சி வீட்டுக்கு வர நினச்சி சந்தோஷமாக வருவாரா, உள்ளே வரும்போதே பயந்து நடுங்கிட்டு வருவாரா? அல்லது இன்னைக்கு என்ன பூகம்பமோ, இன்னைக்கு என்ன சண்டையோ, இன்னைக்கு என்ன கதையோ, இன்னைக்கு என்னத்தை வரிஞ்சு கட்டி ரெடியாக நிற்க போகிறாளோ அப்படின்னு நினச்சி வீட்டுக்குள்ளே வர்றாரா? அல்லேலூயா சொல்லுமா? நான் சொல்லுவேன், நல்ல குணமாக இருங்க. கோவம் வருமா? கோவம் வரும், மட்டா கோவம் வரட்டும். அல்லேலூயா சொல்லுமா? குடும்பம்னு இருந்தால் சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், சின்ன சின்ன குறைகள் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், சின்ன சின்ன தேவைகள் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் என்ன செஞ்சுட்டே இருக்கும், வாழ்நாள் முழுக்க இருந்துகிட்டே தான் இருக்கும். சண்டை வந்துச்சுன்னா வீட்டில் அப்படியே பார்த்தா பயங்கரமாக சண்டை வருது. ஏய் நான் சொல்கிறத கேளு, 10 வீட்டுக்கு 10 தெருவுக்கு கேட்குது. ஆடா போடா, அவனே இவனே, அதுவா இதுவா, உன்னைய பற்றி தெரியாதா, என்னைய பற்றி தெரியாதா, ஆச்சா பூச்சா, அம்மா அப்பத்தா பாட்டி தாத்தான்றாங்க. ஹலோ, அப்போ நீங்கள் குணசாலியான ஸ்திரீ இல்லையே, சகிப்புத்தன்மை உங்களுக்கு இல்லையே, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இல்லையே. குறை இருக்கு, அதை குறைய தெரியப்படுத்துங்க. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? லிமிட். என்ன செய்யுங்க? மட்டா குறைய என்ன செய்யுங்க? கண்டிச்சு குறைய அவங்கள உணர்த்திட்டு அதுக்கப்புறம் அதை மன்னிச்சு நேசிச்சு 2 பேரும் அன்பு செலுத்தி உங்கள் கணவனார் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற மாதிரி நடந்துக்கோங்க. அல்லேலூயா சொல்லுமா? கணவனார் உங்களை வெறுக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாதீங்க. கணவனாரை ரொம்ப அற்பமாக நினைச்சிடாதீங்க. கணவனாரை தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க, கனவீனமாக பேசாதீங்க, மரியாதை கொடுக்காம பேசிடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த கணவனார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தலை. பைபிளில் போட்டிருக்கு, புருஷன் எப்படி இருக்கானா மனைவிக்கு தலையா இருக்காருன்னு பைபிளில் போட்டிருக்கு. உங்க வீட்டுக்காரர் நல்லா அவருக்கு வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து அவரை அன்பு செலுத்தி நேசிச்சு அவர் உங்களை புகழ்ற அளவுக்கு நீங்க நடந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய நல்ல தாய். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 3வது ஆவிக்குரிய தாய் அப்படிங்கிறதுக்கு என்ன குவாலிட்டி அப்படின்னா, எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். செலந்தரியம் வஞ்சனையுள்ளது அழகும், வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். பாருங்க, 3வது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற ஒரு ஆவிக்குரிய தாயா நீ இருப்பேனா ஆண்டவராலே நீ புகழப்படுவ. அல்லேலூயா சொல்லுவோமா? மோசையை குறித்து கர்த்தர் புகழ்ந்தாருங்க. அவன் சொன்னார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். மோசே இந்த பூமி உள்ள சகல ஜாதிகளும் இருந்த ஜனங்க எல்லாரும் காட்டிலும் அவன் சாந்த குணம் உள்ளவன். யோபு குறித்து ஆண்டவர் சொல்றாரு, புகழ்றாரு. என்ன சொல்றாரு? அவன் நினைச்ச உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா இருக்கான். யோபு குறித்து கர்த்தர் நினைச்சாரு, புகழ்றாருங்க. யோபு குறித்து புகழ்றாரு. தாவீதை குறித்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்றாரு. தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தானியேலே நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் உங்களை புகழத்தக்கதாக நீங்க வாழணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மளை புகழ்னா லேசான காரியமா? சொல்லுங்க. யாரை புகழ்வாராம்? அவரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரிய தேவன் புகழ்வாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா ஒழுங்கா ஜெபம் பண்ணுவீங்க,
ஒழுங்கா பைபிள் வாசிப்பீங்க, கரெக்டா சர்ச்சுக்கு என்ன செய்வீங்க, வருவீங்க, அன்பா நடந்துக்குருவீங்க, பிள்ளைகளை நல்லா வளர்ப்பீங்க, கணவனை நல்லா பார்த்துக்குருவீங்க, குடும்பத்தை நல்லா கட்டி எழுப்புவீங்க. அப்ப ஆண்டவர் உங்களை என்ன செய்வாராம், புகழ்வாராம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் புகழத்தக்க சிறியா நீ இருந்தேனா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. என் மகளை ஒரு வீட்டுல கட்டி கொடுத்திருக்கேன். அந்த கட்டி கொடுத்த மகள் அந்த வீட்டுல ஒரு நல்ல தாயா இருக்கிறாள், நல்ல ஒரு மனைவியாக இருக்கிறாள், நல்ல ஒரு மருமகளாக இருக்கிறாள். அங்க நல்ல ஒரு குணமுள்ள குணசாலியான பெண்ணா இருந்து அங்க நிறைய குறைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு சகித்து கொண்டு தன்னுடைய என்ன ஜென்ம சுபாவங்கள், சண்டை, பிரச்சனைகள்லாம் கொண்டு வராதபடிக்கு அந்த குடும்பத்தை நல்லா நடத்திக்கிட்டு இருக்கா என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து புகழத்தக்கதாக, உங்க மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நீங்கள் தேவனால் புகழப்படத்தக்க ஸ்திரீயாய் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப நீதிமொழி 1:8 போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை தருமா. ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா என்ன வேணுமா? ஞானம் வேணும். ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா புத்தி வேணும். ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா அறிவு வேணும். தேவனுடைய பிள்ளையை நான் சொல்லுவேன், உன் குடும்பத்தை கட்டுறதுக்கு தேவ ஞானத்துக்காக ஜெபம் பண்ணு, தேவ அறிவுக்காக ஜெபம் பண்ணு, தேவ அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணு. தேவனுடைய ஞானம், அறிவு, அபிஷேகம் உன் மேல இறங்கி வந்துருச்சுன்னா உன் குடும்பத்தை, உன் கணவனை, பிள்ளைகளை கட்டி எழுப்புறதுக்கு கர்த்தர் உன்னை விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்புவார். பக்கத்தில் இருக்கிற சகோதரிமார்கள் மாத்திரம் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சொல்லுங்க விசேஷித்த ஞானத்தினால, விசேஷித்த அறிவினால, விசேஷித்த புத்தியினால கர்த்தர் உங்களை நிரப்பி உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு உங்களை சிறப்பாய் வழி நடத்துவார். நீதிமொழிகள் 14:1 வாசிங்க. 4வது குறிப்பு. ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயா இருக்கணும்னா என்ன செய்யணும்? 4வது குறிப்பு எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் யாருன்னா, புத்தியுள்ள தாய், நல்ல தாய். சொல்லுங்க, என்ன தாயா? புத்தியுள்ள தாய், நல்ல தாய். ஒரு குடும்பத்தை கட்டணுன்றாரு. குடும்பத்தை கட்டுறா என்னது? போய் கொத்தார வேலை பார்க்க போறாங்களா? போய் வீட போய் செங்கலை வச்சு கட்ட போறாங்களா? அப்படி கிடையாது. உன் வீட்டை சமாதானமா நீ கட்டி எழுப்பணும். உன் வீட்டை சந்தோஷமா நீ கட்டி எழுப்பணும். உன் வீட்டை வளர்ச்சியின் பாதையில நீ கட்டி எழுப்பணும். உன் வீட்டை அபிஷேகம் நிறைஞ்ச வீட்டா நீ என்ன செய்யணும்? வழி நடத்தணும். ஒரு வீட்டோட வெற்றி யார் கையில இருக்குன்னா அந்த குடும்பத்தின் தலைவி கையில தான் இருக்கு. உன் குடும்பம் இன்னும் வளரலையா, இன்னும் பெருசு ஆகலையா, இன்னும் விருத்தி அடையலையா, காரணம் யார் தெரியுமா? பெண்ணு தான். நான் சொல்லுவேன், வருமானம் குறைவா இருக்கா, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே வருமானத்தை கொடுங்க, வெற்றியை கொடுங்க, பொருளாதாரத்தை கொடுங்க, ஜெபிக்கணும். வேலை இல்லாம இருக்கா, வேலைக்காக என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். என்ன குறை இருக்கோ, என்ன பிரச்சனை இருக்கோ ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிச்ச. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பிடுவார். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை என்ன செய்யறான்? கட்டி எழுப்புறா, கட்டி எழுப்பி உயர்த்தி கொண்டு வர்றா. புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன செய்யறான்? தான் வீட்டை தான் கையினால என்ன செய்யறான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கறது இல்ல, பிள்ளைக்கு சரியா சாப்பாடு கொடுக்கறது இல்ல, பிள்ளைய பக்தியில வளர்க்கறது இல்ல, பிள்ளைய சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றது இல்ல, பிள்ளைய ஜெபிக்க வைக்கிறது இல்ல, கணவன் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, குடும்ப ஜெபம் பண்றது இல்ல, 2 பேரும் அன்பு ஐக்கியமா இருக்கிறது இல்ல. அப்ப அந்த குடும்பம் என்ன செய்யாது? கட்டப்படாது. நீங்க தான் குடும்பத்தை கட்டணும். அல்லேலூயா சொல்லுவோமா? மாப்பிள்ளை என்ன செய்வாரு? மாங்குன்னு வெளியே போவாரு, வேலை செய்வாரு, காசை கொண்டு கொடுத்து எனக்கு படுத்துக்குவாரு, படுத்துக்குவாரு. அல்லேலூயா. நீங்க தான் என்ன செய்யணும்? குடும்பத்தை கட்டணும். பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, நல்ல பள்ளிக்கூடம் கொடுத்து, அவங்களை ஆரோக்கியமா வளர்த்து, ஜெபத்துல வளர்த்து, வேதத்துல வளர்த்து, அபிஷேகத்துல வளர்த்து, ஆலயத்தை கூட்டிட்டு வந்து அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள நல்லா உருவாக்கி வீட்டுக்காரர் என்ன செய்யணும்? ஐயா வாங்க, எந்திங்க, வாங்க ஜெபம் பண்ணுவோம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம் சொல்லி வீட்டுக்காருக்கும் ஜெபத்தை பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தி அவருக்குரிய காரியத்தை எல்லாத்தையும் செஞ்சு முழு குடும்பத்தை ஒரு பெண்ணானவள் சரியா கொண்டு வந்தானா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் கட்டி வளர்ந்து பெருகிறோம். அல்லேலூயா சொல்லுமா? நிறைய பேருக்கு இது தெரியாது. இது தெரியாதனால ஞானம் இல்லாம, அறிவு இல்லாம, புத்தி இல்லாம சொந்த பிள்ளைய போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஏன்? வீட்டுக்காரர் என்ன செய்ய முடியல? அடிக்க முடியல. அல்லேலூயா. அதனால வீட்டுக்காரர் மேல இருக்க கோபத்தை பூரா யார் மேல காமிக்கிறது? பிள்ளைய போட்டு அடிச்சு துவைக்கிறது. ஆமா, பாக்ஸிங்ல அடிச்ச மாதிரி டமால் டுமால் அப்படின்னு அர்த்தம். மாப்பிள்ளை பார்த்துக்கோ, அடித்தடி உனக்கு தான், ஓடிட நிக்காத அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்காரர் கூட ஓயாம சண்டை. மாசத்துல 15 நாள் இந்த பக்கம் படுத்துக்கிறோம், அவர் அந்த பக்கம் படுத்துக்குவார்.
சாப்பிடுங்க, ஒன்றும் வேணாம், அவர் சாப்பிட மாட்டார், அவர் ஹோட்டலில் சாப்பிடும். அப்போ காசு பூரா ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு சில குடும்பத்தில் குடும்ப சண்டைக்கு புகை வண்டி அடிக்க போயிடுறாங்க, வாட்டர் சப்ளை அடிக்க போயிடறான், எங்கேயாவது தப்பு பண்ண போயிடும், வாழ்க்கை என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். காரணம் யாரு சொல்லுங்க? நீங்க புத்தியுள்ள ஸ்திரியா, ஞானமுள்ள ஸ்திரியா உங்க குடும்பத்தை கரெக்டா வழி நடத்துனீங்கன்னா உங்க குடும்பம் கட்டப்படும். நீங்க புத்தி இல்லாத ஸ்திரியா சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அது இது லொட்டு லொச்சுன்னு ஊர்பட்ட வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் என்ன செய்யாது, கட்டப்படாது. உங்க குடும்பம் என்ன செய்யாது, வளர்ந்து பெருகாது. ஒரு குடும்பம் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியா இருந்தா தான் ஒரு ஆம்பளை வெளியே போய் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை வளர்ச்சியின் பாதையில கொண்டு போக முடியும். இங்க உள்நாட்டு போர் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா வெளிநாட்டுல போய் எப்படி சம்பாதிக்கிறது? அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த எல்லா வாழ்க்கை என்ன வாழ்க்கை தான்? நல்ல வாழ்க்கை தான். அல்லேலூயா சொல்லுமா? நீங்க தான் அதை என்ன செய்யணும், சரிப்படுத்தி உங்க ஸ்டைலுக்கு மாத்தி உருவாக்கி கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு வீட்டுக்கு போன அந்த சகோதரி, பாஸ்டர் எங்க வீட்டுக்காரு பேசவே மாட்டேங்காரு பாஸ்டர். அங்கே ரொம்ப நல்ல மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்கேம்மா, சந்தோஷப்பட்டு கழி கூற வேண்டியதானே? இல்லைப்பா சார், 4 வார்த்தையாவது பேசினா தானே பாஸ்டர் என் கோபம் அடங்கும், நானா பேசி நானா அடங்கி நானா அமைதியாக போயிரு. இல்லையா? ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணு என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. யார் தான் பேசுவா? மாப்பிள்ளை தான் என்ன செஞ்சுட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திணிசா அமையும். எப்படி வந்தாலும் எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் என்ன செய்யுங்க, உருவாக்குங்க. அப்ப வசனம் சொல்லுறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்யறாளா, கற்றா, குடும்பத்தை கற்றா, பிள்ளைகளை கற்றா, வாழ்க்கையை கற்றா, தனக்குரிய எல்லாத்தையும் கட்டி என்ன செய்யறா, எழுப்புறா. ஆனா புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன செஞ்சானா, தான் கையினாலே வீட்டை என்ன செய்யறா, இடிச்சு. 24 மணி நேரம் புருஷன் கூட சண்டை போட்டேன்னா உன் வீட்டை நீ என்ன செய்யணும் அர்த்தம், இடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். 24 மணி நேரம் புருஷனுக்கு சோறு தர மாட்டேன், இங்கிட்ட அவன் திரும்பிக்கிடுவேன், அங்கிட்ட அவன் திரும்பிக்கிடுவேன். பைபிள் என்ன போட்டிருக்கு? இன்னைக்கு கோவப்படுறீங்களா, சூரியன் என்ன செய்யணும், மறைகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருமா, சண்டை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பகலில் வீட்டுக்காரர் ஏதாவது திட்டாரு, 4 நாளைக்கு அதை மனசில் வச்சுக்கிறது. அந்த ஆள் திட்டினார்ல, காலை சாப்பாடு கிடையாது, காப்பி கிடையாது, டீ கிடையாது, நைட்டு வரட்டும் பக்கத்தில், டோன்ட் டச் மீ, கோ. யார? அப்புறம் அவர் எங்க போவாரு? ஹலோ. அப்ப என்ன செய்யறாங்க, புத்தி இல்லாத ஸ்ரீ தன் கையினால தன் குடும்பத்தை என்ன செய்யுது, இடிக்குது, வீட்டுக்கார இடிக்குது. நல்ல ஆவிக்குரிய தாய் அப்படின்னா உன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கணும். லேலுயா சொல்லுமா? ஒரு ஆள் ராஜா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னங்க சொல்லுங்க? ராஜாங்கிறதுக்கு அடையாளம் என்னது? அவர் தலை மேல ஒரு கிரீடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரீடத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க இவர் யாரு, ராஜா வர்றாரு அப்படிம்பாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் புருஷனுக்கு எப்படி இருக்கணுமா அப்படின்னா, நீங்க தாங்க தலைக்கு மேல உட்காந்துருக்க தலையை நீங்க தாங்க. லேலுயா சொல்லுமா? நீங்க இல்லாம உங்க மாப்பிள்ளையால என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. அவர் வீரம் அவனா சொல்லுவார், நான் தான் ஆம்பளை, நான் குடும்பம் நடத்திடுவேன், ஆச்சா பூச்சா நீங்க எனக்கு தேவையில்லை ஆவும் பாரு. ஆனா நீங்க இல்லாம என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்க வசனம் சொல்லுகிறது, நீ உன் கணவனுக்கு கிரீடமா இருக்கிறா. லேலுயா சொல்லுவோமா? அதோட அர்த்தம் தெரியுமா? உன் ஹஸ்பண்டை நீ ராஜா மாதிரி மாத்தினா நீ ராணி மாதிரி இருப்ப. லேலுயா சொல்லுமா? நிறைய பேர் தான் ஹஸ்பண்டை எப்படி மாத்த விரும்புறாங்க, கூஜாவா மாத்த விரும்புறாங்க. கூஜாவா மாத்தினா நீங்க யாரு, கூஜா ராணி ஆயிருவீங்க. நீங்க உங்க ஹஸ்பண்ட ராஜா மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அவருக்கு நீங்க தான் என்ன செய்வீங்க, ராணியா இருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை வாரு சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். லேலுயா சொல்லுமா? உங்க புருஷனுக்கு பேரும் புகழும் வாங்கி தர நபரா இருக்கணுங்க. உங்க வீட்டுக்காரர் சொல்லணும், என் வாழ்க்கையின் வெற்றியே யார் தான், என் மனைவிதான். என் வாழ்வின் ஜெயமே என் மனைவிதான். என் வாழ்வின் உயர்வே என் மனைவிதான். என் வாழ்வின் அத்தனை ஆசீர்வாதத்தின் காரணம் யாரு? ஃபர்ஸ்ட் கர்த்தர், இரண்டாவது யாரு? என் மனைவிதான். என் மனைவியோட ஜெபம், என் மனைவியோட அன்பு, என் மனைவியோட பாசம், என் மனைவியோட நேசம், என் மனைவியோட உழைப்பு, என் மனைவியோட புத்திசாலித்தனம், என் மனைவியோட எல்லா சுறுசுறுப்பு, அவளுடைய சேமிப்பு, அவளுடைய செயல்பாடுகள், அவளாலதான் இன்னைக்கு நானும் என் குடும்பம் இவ்வளவு சிறப்பா இருக்கணும் உங்க வீட்டுக்காரர் சொன்னார்னா, நீங்கள் உங்கள் கணவனாருக்கு எப்படி இருக்கீங்க, கிரீடமா இருக்கிறீர்கள். லேலுயா சொல்லுமா? இன்னொரு ஸ்திரீ இருக்கா, அவன் யாரா, இளச்சை உண்டு பண்ணுகிறவள். அவள் புருஷனுக்கு எப்படி இருக்காளா, அவ்வளவுதான். 24 மணி நேரம் மாப்பிள்ளை கூட சண்டைய போட்டு
பிரச்சனை பண்ணி, தொழிலே என்னதான் சண்டை போடுறதுதான் தொழில். கல்யாணம் முடிச்சது அதுக்கு தான் கல்யாணம் முடிச்சிருக்கும் போல தெரியுது. ஒரு சில பெண்கள், எல்லாரும் இல்லை, ஒரு சில பெண்கள் கல்யாணம் முடிச்சது எதுக்கு தான் பிடிச்சிருக்காங்க போல. 24 மணி நேரம் என்ன செய்யணும்? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அங்கே பைபிளை போட்டுக்கு நீ அவரை பாடா படுத்திக்கிட்டு இருந்தேனா அவர் என்ன செஞ்சிருவாராம்? எலும்புருக்கி இப்படி ஆயிடுவாராம். நீங்கள் கல்யாணம் முடிக்கும் போது உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காருன்னு செக் பண்ணுங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு முன்னாடி இருந்தது காட்டில் இப்போ கொஞ்சம் நல்ல புஷ்டியாக இருந்தாருன்னா பரவாயில்ல, நீங்கள் நல்ல மனைவி நல்ல வீட்டுக்காரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஓகேன்னு அர்த்தம். ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரர் மெலிஞ்சுக்கிட்டே போறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்னா வீட்டில் மனைவி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மாப்பிள்ளைய அது இலச்சையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு, பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு, வருத்தத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க சமாதானம் இல்லை, அங்க சந்தோஷம் இல்லை, அங்க அன்பு இல்லை, அங்க மகிழ்ச்சி இல்லை, அங்க ஒற்றுமை இல்லை, அங்க ஒருமனப்பாடு இல்லை, அங்க ஜெயம் இல்லை. அதனால மாப்பிள்ளை எப்படி ஆயிட்டாராம்? எலும்புரிக்கா ஆயிட்டாராம். ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய் என்று சொன்னால் உன் புருஷனுக்கு கிரீடமாயிரு. லேலுயா சொல்லுமா, உன் புருஷனுக்கு பேரை வாங்கி கொடு, உன் புருஷனுக்கு புகழை வாங்கி கொடு. 4 பேர் முன்னாடி உன் புருஷனை மதி. 4 பேர் முன்னாடி உன் புருஷன் சொன்னா என்ன செய்ய, சரியோ தப்போ என்ன செய்ய, கீழ்ப்படி. உங்க தாய் தகப்பன்ட்ட பேசும்போது உன் புருஷனை குறித்து நல்லா பேசு, உன் மனைவியை குறித்து என்ன செய்ய, நல்லா பேசு. உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் பேசும்போது நல்லா பேசி உன் குடும்பத்துக்கு, உன் கணவனுக்கு நீ கிரீடமாறு இருந்தேனா நீ நல்ல ஆவிக்குரிய தாயாய் இருப்பாள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. நன்றி ஆண்டவரே, ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயாய் இரு மகளே. நீ ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் என்று சொன்னால் உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து பாக்கியவதி என்று சொல்வார்கள்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, என் பிள்ளைய நேசிக்க, அன்பு செலுத்த, என் பிள்ளையோடு நேரம் செலவழிக்க என்ன என் பிள்ளை சொல்லணும். எனக்கு கொடுத்த அம்மாவுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லணும். எனக்கு கொடுத்த அப்பாவுக்காக நன்றின்னு சொல்லத்தக்கதாக என் பிள்ளைகள் என்ன பார்த்து பாக்கியவதி என்று சொல்லத்தக்கதாக நானும் என் பிள்ளைகளை அன்பாய் நடத்த எனக்கு உதவி செய். 2வது, நீ ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயா இருக்க வேண்டும் என்றால் உன் கணவன் உன்னை புகழ வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அந்த நல்ல மனைவிக்காக நன்றி, குணசாலியான மனைவிக்காக, அன்பான மனைவிக்காக, எல்லாவற்றையும் திறமையா நடத்துகிற, எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிற, பொறுத்து கொள்கிற நல்ல மனைவியை கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லத்தக்கதாக. தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் என்றால் உன் கணவனாலே நீ புகழப்பட வேண்டும். 3வது, கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியே புகழப்படுவாள் பைபிள்ல போட்டிருக்கு. தேவன் உன்னை பார்த்து புகழணும். யோபோ பார்த்து சொன்னாரு, மோசையை பார்த்து சொன்னாரு, தானியேலை பார்த்து சொன்னாரு, தாவீதை பார்த்து ஆண்டவர் புகழ்ந்தாரு. என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன், எங்கும் உண்மை உள்ளவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைன்னு கர்த்தர் அவங்கள புகழ்ந்தது போல வலதுகை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பார்த்து நீங்க புகழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தாயாய், ஒரு தகப்பனாய் கர்த்தரனை வழி நடத்துகிறார். புத்தியில ஸ்ரீ தன் வீட்டை கட்டுறா, புத்தியிலா ஸ்ரீ தா வீட்டை தானே இடிச்சு போட்டுறா. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு கொடுத்த கணவனை எதிரியா பார்க்காத, அவரை நேசி. உனக்கு கொடுத்த மனைவியை எதிரியா பார்க்காத, நேசி. நீங்க 2 பேரும் அன்பு செலுத்தி நேசிச்சு சந்தோஷமா வாழ்ந்தாதான் உங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படும். வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா குடும்பம் வளர்ச்சியை நோக்கி போகாது. இன்னைக்கு வலது கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் கணவனை நான் அன்பாய் பார்த்து கொள்ள போகிறேன், என் மனைவியை நான் அன்பாய் பார்த்து கொள்ள போகிறேன், என் குடும்பத்தை நான் கட்டி எழுணும் ஆண்டவர், என் பிள்ளைய கட்டி நான் எழுப்பணும் ஆண்டவர், என் கணவனாரை கட்டி எழுப்பணும், எங்க வேலையை, எங்க தொழிலை, எங்க வருமானத்தை நான் கட்டி எழுப்பணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்பா, எனக்கு ஞானத்தை கொடுங்க, குடும்பத்தை நடத்தக்கூடிய புத்தியை கொடுங்க, அறிவை கொடுங்க, திறமையை கொடுங்க, தாளத்தை கொடுங்க ஆண்டவரே. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம் போல இருக்கிறாளா? சொல்லுங்க ஆண்டவரே, என்ன குணசாலியான ஸ்திரியா மாத்துங்க ஆண்டவரே. என் ஹஸ்பண்டுக்கு நான் ஒரு கிரீடமா இருக்கணும் ஆண்டவரே, என் மனைவிக்கு நான் கிரீடமா இருக்கணும் ஆண்டவரே. லட்சையை உண்டு பண்ணுகிற ஸ்திரீ புருஷனை எலும்புருக்கியா மாத்திடுறா ஆண்டவரே. பிரச்சனை பண்ண மாட்டேன் ஆண்டவர், இனிமே வீட்டுல இனிமே எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன்
அந்த சுபாவத்தெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க. அது எங்க அப்பா அம்மாட்ட இருந்து வந்திருக்கலாம், ஃப்ரெண்டுட்டு இருந்து வந்திருக்கலாம், ஏதோ சீரியல் பார்த்ததுனால வந்திருக்கலாம். எந்த ஒரு ஜென்ம சுபாவம் இருந்தாலும் ஆண்டவரை என்னை விட்டு எடுத்து போட்டு என் ஆவிக்குரிய மகளாய் மாத்துங்க ஆண்டவரை. என் புருஷனுக்கு நான் கிரீடமா இருக்க உதவி செய்யுங்க. புருஷனுக்கு பேரும் புகழும் வாங்கி தர்றவனா இருக்கணும். என் புருஷன் என்ன நம்பணும் ஆண்டவரே. நான் உற்சாகத்தோட வேலை செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் கனிதரும் திராட்சை கொடியை போல இருக்கணும் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு தாய்மார்களுக்காக விசேஷமா ஜபிக்கிறேன். சபையார அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமா தாய்மார்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். கரங்களை தட்டி ஒரு புதிய அபிஷேகத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தாய்மார்கள் மேல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய ஆவி இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவரே, ஞானத்தினால, அறிவினால, புத்தியினால, தெய்வீக சுபாவத்தினால குணசாலியான ஸ்திரீகளாக ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. வீடு குட்டி பரலோகமா இருப்பதாக. இனி வீடு சமாதானமா இருக்கட்டும் ஆண்டவரே. சண்டையின் ஆவிகள் ஒளிஞ்சு போகட்டும். இனி வீட்டுக்குள்ள அன்பு, ஐக்கியம், இந்த வீடை கர்த்தர் கட்டி எழுப்புங்கப்பா. ஒவ்வொருத்தர் வீட்டையும் கர்த்தர் கட்டி எழுப்புங்க ஆண்டவர். வந்திருக்க சிறியோர் பெரியோர் அன்று அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரை நீங்க ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி